இந்த கரூர் இன்சிடென்ட்டுக்கு அப்புறமா தாவேக்கா மீதான பார்வை, செல்வாக்கு, விஜய்க்கான செல்வாக்கு எப்படி மாறி இருக்கிறதுன்னு நினைக்கிறீங்க? இல்லை, முதல்ல நானும் அவங்கள மாதிரி கேவலமான அரசியல் பேசுறதுக்கு எனக்கு வரல. நான் அதை கற்றுக்கிறதுக்கு தயாராக இல்லை. தாவேக்கா எனக்கு அதை சொல்லித் தரல. கரூர் துயரத்துக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு செல்வாக்கு, இப்போ எப்படி செல்வாக்கு உயர்ந்திருக்கு? என்னங்க இது கேள்வி? அவரோட செல்வாக்குன்னு வேண்டாம், அது அப்படியே இருக்குங்க. நன்மதிப்புன்னு வச்சுக்கலாமா? இல்லை, நான் என்ன சொல்றேன், அது அப்படியே இருக்குங்க. அது எங்கேயுமே மாறல. அவர் மேல மக்களுக்கு கோபம் இல்லைன்றது மட்டும்தான் இங்க டேக் அவே. அதுக்கு என்ன அர்த்தம் நான் சொல்றேன்னா, மக்களுக்கு புரிதல் இருக்கு, இவர் மேல இந்த தப்பும் இல்லை, இங்க ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்கு, காலம் பதில் சொல்லும், நீதி வெல்லும். இது எல்லார்ட்டையும், நான் ஒரு 8 வயசு குழந்தைகிட்ட, என் ஃப்ரெண்டோட குழந்தைகிட்ட பேசினாலும் அது இதே தெளிவாக சொல்லுது. ஒரு 65 வயசு அம்மா கிட்ட பேசினாலும் இதே தெளிவாக சொல்றாங்க. ஒரு 45 வயசு ஃப்ரெண்டு கிட்ட கேட்டாலும் அவர் அதே பதில் சொல்றாரு. ஸோ இந்த தெளிவு அக்ராஸ் பிளாட்ஃபார்ம்ஸ், ஏஜ் ஃபேக்டர்ல இருந்து ஒருத்தருடைய சமூக பார்வையில இருந்து எல்லார்ட்டையும் இந்த ஒரு காமனான பதில் இருக்கு. இதை யார் ஒருத்தர் சொல்லி கொடுத்து ஒரு நரேட்டிவ் ஃபிக்ஸ் பண்ணி இதை வர வச்சிட முடியாதுன்னு நம்புறீங்க இல்லையா? தவிரவும் அந்த 16 நாள்ல செட் பண்ணப்பட்ட நரேட்டிவ் என்ன, எப்படி உருண்டு நீங்க எல்லாம் மீடியாவில் உட்காந்து ட்ரையல் பண்ணிட்டு இருந்தாங்க, அதை தாண்டி இது மக்கள் வருதுன்னா, இதைத்தான் நான் காலங்காலமா சொல்லிக்கிட்டு இருக்கேன். மக்கள் சக்தி, மக்கள் மனசாட்சி, இந்த டெமோக்ராட்டிக் கன்சைன்ஸ் ஒன்று இருக்கு. அந்த டெமோக்ராட்டிக் கன்சைன்ஸ் இங்க ஆக்டிவா இருக்கு. அதனால இதை வாட்டு அரசியல் பார்க்காதீங்க. உங்க எவனுக்கும் நீங்க எல்லாரும் ஊன்னு கத்துனீங்களே, உங்க ஒருத்தனையாவது மக்கள், எல்லா கட்சிக்காரனும் சேர்க்கிற ஒருத்தனையாவது மக்கள், ஐயோ ரொம்ப கதறானே, கொஞ்சம் ஆதரவு தெரிவிப்போம், வார்த்தைக்காச்சும் நீங்க அரசியல் பண்றீங்கன்னு மக்களுக்கு தெரியுது. இதுக்கு மேலே பண்ணிட்டு இருந்தீங்க, இன்னும் அம்பலப்பட்டு தான் போவீங்க. அந்த மனுஷன் மேல தப்பு இல்லை, என்ன நடந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்ன்ற அது மக்கள் நம்புறாங்க. அதனால அதுக்காக காத்திருப்போம். இதுக்குள்ள திரும்ப இது ஒரு அரசியல், இதுல நன்மதிப்பு கூடி இருக்கா, வாக்கு சதவீதம் இப்படி வருமா, கரூர்ல நின்று விஜய் ஜெயிச்சிருவாரா, அது வேண்டாங்க. இது ஒரு எக்ஸ்ட்ரீமான ஒரு பெருந்துயரம். அந்த பெருந்துயரத்திலிருந்து மீண்டு வர தாவேக்காவும் அந்த மக்களும் எத்தனைக்கிறாங்க. ஒட்டுமொத்த தமிழகம் உங்களுக்கு வழி இல்லையா? எனக்கு வழி இருக்குங்க. அப்ப நம்ம எல்லாரும் அதை மீண்டு வரணும், அந்த குடும்பங்களை சரி பண்ணணும், இது மாதிரி ஒன்று நடக்காம கடந்து போகணும், சரி பண்ணணும். எனக்கு இவ்வளவுதாங்க கரூர்ல இருந்து டேக் அவே. இதை நான் அரசியல் பார்வையோடு மிக்ஸ் பண்ணி பார்க்கறதாவே இல்லை. தயவுசெய்து யாரும் பார்க்காதீங்கன்னு வேண்டுகோளா வைக்கிறேன்.